வணக்கம். நேத்திக்கு தமிழ்நாடு சார்ந்த ஒரு கருத்து கணிப்பு முடிவு வெளிவந்தது. எல்லா ஊடகங்கள்லயும் திமுகவை சப்போர்ட் பண்ணக்கூடிய எல்லா எழுத்தாளர்கள், எல்லா ஊடகவியலாளர்கள், திமுகவினுடைய ஐடி விங், திமுகவை ஆதரிக்கக்கூடியவங்க, திமுகவை ஆதரிக்கக்கூடிய ஊடகங்கள் எல்லாத்துலயுமே வந்துட்டு சந்தோஷமா அந்த ஒரு கருத்து கணிப்பை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் இந்த கருத்து கணிப்ப நம்முடைய தமிழ் சேனல் அவர்களினுடைய நியூஸ் கார்ட்ல தான் ஒண்ணு பார்த்தேன். ஸோ பார்த்துட்டு நேரா லோக்போலினுடைய பேஜுக்கு போய் பார்த்தா, அவங்களே போஸ்ட் பண்ணி 1 மணி நேரம் தான் ஆகுது. நாடோடிகள் படத்துல ஒரு ஃபோட்டோ எடுத்த உடனே ஃப்ளெக்ஸா ரெடி பண்ணிருவாங்கல்ல, அதுக்குள்ளயாடா அப்படிம்பாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் வந்துட்டு அவ்ளோ ஸ்பீடா வந்துட்டு அந்த கருத்து கணிப்பை வந்துட்டு கடகடன்னு ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதே மாதிரியான ஒரு கருத்து கணிப்பை போன வாரம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அக்னி நியூஸ் சர்வீசஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம் கொடுத்த கருத்து கணிப்பு. அதுலயும் திமுக 180க்கு மேல பிடிப்பார்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நேத்திக்கு வந்த லோக் போல்லையுமே வந்துட்டு 180 இடங்களுக்கு மேல திமுக பிடிப்பார்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம அந்த கருத்து கணிப்பை பார்த்துட்டு அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையான விஷயங்கள் என்ன அப்படின்றதையும் பேசலாம். முதலாவது லோக் போலினுடைய கணிப்புப்படி பார்க்கும் பொழுது இந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக 181 189 இடங்களையும், அதிமுக 38 42 இடங்களையும், டிவிகே 8 10 இடங்களையும் பிடிப்பார்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஸோ திமுக 181 இடங்களுக்கு மேல பிடிப்பார்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஸோ நாம ஏன் வந்துட்டு இந்த கருத்து கணிப்பு யதார்த்தம் இல்லை, யதார்த்தத்தோட ஒத்து போகல அப்படின்னு சொல்றோம்னா, லோக் போல் அவர்களினுடைய ஹிஸ்டரி நான் ஒரு 2-3 வருஷமா லோக் போலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ அவர்கள் கொடுக்கக்கூடிய நிறைய கருத்து கணிப்பு முடிவுகள் அப்படின்றது காங்கிரஸுக்கு ஃபேவராகவே இருக்குது. பல இடங்கள்ல அவர்களினுடைய கணிப்பு அப்படிதான் இருக்குது. ஸோ உதாரணத்துக்கு அவர்களினுடைய பீகார் கணிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, என்டிஏ 105 114, மகா கட்பந்தன் 118 126. ஸோ அவர்களினுடைய ஆட்சி தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மகா கட்பந்தன் பிடிச்சது 35 இடங்கள் அப்படின்றத நம்ம கவனிக்கணும். அது மட்டும் கிடையாது, ஹரியானா தேர்தல் அதுலயும் காங்கிரஸ் தான் அதிகமான இடங்களை பிடிக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அங்க அமைஞ்சது பிஜேபியினுடைய ஆட்சி. மத்திய பிரதேஷ் அங்கேயும் காங்கிரஸ் தான் அதிகமான இடங்களை பிடிக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அங்க அமைஞ்சது பிஜேபியினுடைய ஆட்சி. அடுத்தது சத்தீஸ்கர், அங்க காங்கிரஸ் தான் அதிகமான இடங்களை பிடிக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அங்க அமைஞ்சது பிஜேபியினுடைய ஆட்சி. அடுத்தது ஜார்க்கண்ட். ஸோ அங்க மட்டும் இந்திய அலையன்ஸ் தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவர்கள் தான் ஆட்சியில் இருக்கிறாங்க. ஸோ இப்படியா வந்துட்டு அவர்கள் கடந்த 5 கணிப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா 5ல 4 கணிப்புகள் வந்து தவறாக தான் கணிச்சிருக்கிறாங்க அப்படின்றத தாண்டி, சரி தவறு அப்படின்றத தாண்டி அவர்கள் ஒரு சைடா எடுக்கிறாங்க. காங்கிரஸுக்கு ஆதரவாகவே அவங்களுடைய கணிப்பு இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஸோ இவ்வளவு நாளா நம்மளுமே வந்துட்டு லோக் போலினுடைய கணிப்புகளை ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ அதற்கான காரணம் என்ன? அண்ட் நம்மளுடைய கணிப்புல போன வாரத்துல ஒருத்தர் கேட்டிருந்தார், நீங்க ஏன் வந்து அக்னி நியூஸ் சர்வீசஸ் அந்த கணிப்பை ஏன் ஷேர் பண்ணல அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ அந்த ஐடி சுரேஷ்குமார் அப்படின்ற பெயர்ல இருக்கக்கூடிய ஒரு ஐடி. ஸோ அதை நம்ம கண்டினியூவா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அவர் பார்த்தோம்னா திமுகவினுடைய எம்எல்ஏக்கள், திமுகவினுடைய மினிஸ்டர்ஸ் அவர்களினுடைய ட்வீட் எல்லாத்தையுமே ரீட்வீட் பண்ணுவார். ஸோ அது ஒரு வகையில ஓகே, மினிஸ்டர்ஸினுடைய ட்வீட்டை ரீட்வீட் பண்றதோ, எம்எல்ஏஸினுடைய ட்வீட்டை ரீட்வீட் பண்றதோ ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஸோ அதே மாதிரி திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஐடி விங் அண்ட் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பேரே இல்லாத ஐடிஸ் அந்த ட்வீட் எல்லாத்தையுமே வந்துட்டு அவர் ரீட்வீட் பண்ணுவாரு. ஸோ முழுக்க அவர் ஒரு திமுக சப்போர்ட்டராகவே இருக்கிறாரு. ஸோ அது நமக்கு ப்ராப்ளம் கிடையாது. திமுகவை ஆதரிக்கிறார் அப்படின்றதுனாலே அந்த கணிப்பை நம்ம ஷேர் பண்ண வேணாம் அப்படின்றது கிடையாது. பட் அந்த கணிப்பு எந்த அளவுக்கு உண்மையா இருக்குது அப்படின்றது இருக்குது. நாம ஏற்கனவே ஒரு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லியிருந்தோம். நாம ஏற்கனவே அதிமுகவை ஆதரிக்கக்கூடிய ஸ்பீக் மீடியா நெட்வொர்க் அவர்களினுடைய கணிப்பை நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கிறோம். திரிணாமுல் காங்கிரஸை ஆதரிக்கக்கூடிய எனிக்மஸ் அவருடைய கணிப்பையும் நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ நம்ம ஷேர் பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது யார் ஆதரவு அப்படின்றத தாண்டி அந்த கணிப்பு யதார்த்தத்தோட எந்த அளவுக்கு ஒத்து போகுது அப்படின்றது. ஸோ இந்த லோக் போலினுடைய கருத்து கணிப்பு என்ன அளவுல ஏற்க முடியாத கருத்து கணிப்பு முடிவா இருக்குது. யதார்த்தத்தோட ஒட்டி நிற்காம ரொம்பவே விலகி இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. இதை திமுக காரங்களே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா அப்படி ஒரு களம் இருக்குது அப்படின்னா திமுக இவ்வளோ பெரிய கூட்டணியை கட்டமைக்க வேண்டிய தேவை கிடையாது. தேமுதிகவை வாலண்டியரா கூப்பிட்டு அவங்களுக்கு 10 சீட் கொடுக்கணுன்ற தேவை கிடையாது. இங்க கம்யூனிஸ்டுகள்ல இருந்து மதிமுகல இருந்து எல்லாரையும் அதிருப்தியில வைத்திருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. ஸோ களம் அப்படி இல்லை அப்படின்றது இதை ஷேர் பண்ணக்கூடிய திமுக காரங்களுக்கும் தெரியும். ஆனாலுமே ஒரு பூஸ்டப் பண்றதுக்காக களத்துல தொண்டர்களுக்கு ஒரு எனர்ஜியை கொடுக்கறதுக்காக இந்த மாதிரியான கணிப்புகளை ஷேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த கணிப்புகள் அப்படின்றது யதார்த்தத்தோட ஒட்டி போகல, யதார்த்தத்தை விட்டு விலகி நிற்குது. அண்ட் ஒன் மோர் நம்ம சொல்லக்கூடியது கருத்து கணிப்பு. நம்ம பல கருத்து கணிப்புகளை ஷேர் பண்றோம். அவர்களினுடைய சார்பு எந்த சார்பா இருந்தாலும் நமக்கு ப்ராப்ளம் கிடையாது. கருத்து கணிப்புகள் யதார்த்தத்தோட எந்த அளவுக்கு ஒட்டி போகுது அப்படின்றதான். ஸோ அந்த வகையில நம்ம லோக் போல் இதற்கு முன்னாடி காங்கிரஸை சார்ந்து கருத்து கணிப்புகளை வெளியிட்டிருந்தாலும் இந்த கருத்து கணிப்புல அவர்களினுடைய யதார்த்தம் அப்படின்றது ரொம்ப விலகி நிற்குதோ அப்படின்ற மாதிரி தான் நம்முடைய பார்வையா இருக்குது. நம்ம இதுவரைக்கும் அக்னி நியூஸ் சர்வீசஸ், லயோலா கருத்து கணிப்புகள் இந்த 2 மட்டும்தான் வந்துட்டு நம்ம ஷேர் பண்ணாம இருந்திருக்கிறோம். ஸோ இந்த லோக் போல் வரும் நாட்கள்ல தொடர்ந்து இதே மாதிரியான ஒரு ஸ்டாண்ட்ல இருந்து யதார்த்தத்தோட ஒட்டி போகல அப்படின்னா அதையும் கூட நம்ம ஷேர் பண்ண முடியாத ஒரு சூழலுக்கு உருவாகலாம். ஸோ பார்க்கலாம். இந்த லோக் போலினுடைய கருத்து கணிப்பு அப்படின்றது 181 இடங்களுக்கு மேல திமுக பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. கல யதார்த்தம் அது இல்லை அப்படின்றதான் நம்முடைய நிலைப்பாடு. மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.